ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம தலை QLA 3F சேனல் கேரளா லாட்டரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3/5/2024 நிர்மல் NR 378க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள், உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ அல்லது நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயமே எதுவுமே கிடையாது நண்பா. உங்களுக்கு வேணும்னா மட்டும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். அதுக்கு மேலே எனக்கு கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படல, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கிடச்சா நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டுருக்கோம். கட்டாயம் கிடையாது, வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். அப்போ இன்னொரு முக்கியமானது நண்பா, நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஹிட்டு கிடச்சிச்சின்னா அது கண்டினியூஸாக ஹிட் இருக்கும், அதேமாதிரி ஃபெயில்டு கிடச்சாலும் அது கண்டினியூஸாக ஃபெயில்ட் ஆகிட்டு வரும். அதனால் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைங்கிறதுனால நம்ம எப்போதும் போல் வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை ரிசல்ட் நண்பா. கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 750 ABC போர்டு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 421, அதுக்கு முந்தின ட்ரா பார்த்தீங்கன்னா 408, அதுக்கு முந்தின ட்ரா 936. இப்படி இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட் அந்த ட்ராவுக்கான எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்னு பார்த்தீங்கன்னா பிசி போர்டோட 4554 சொல்லிட்டு மாற்றி கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு கிடைக்கிது நண்பா. இந்த மெத்தடு நம்ம வந்து ஏற்கனவே நம்ம வந்து போன வாரம் பார்த்த மெத்தட் தான். ஏபிஐ பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 75 அப்படியே கிடச்சிருந்துச்சு. ஸோ அதே மெத்தட் தான் இந்த ட்ராவுக்கு நம்ம கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இங்கே நான் வந்து இந்த 702லேருந்து கொண்டு வந்திருக்கேன். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 02, ஏன்னா நம்மளோட XPC அதோட நம்ம இந்த ட்ராவுக்கு 45 கூட்ட போகிறோம், அதாவது +45. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 4 கூட்டினோம்னா 4, இங்கே 5ஓட 2 கூட்டினோம்னா 7, 4 அல்லது 7 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்ட் ட்ராக்கான ஏ போர்டு அல்லது ஆல். 4 அல்லது 7. இங்கே நம்மளுக்கு இந்த 702க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்திங்கன்னா 934. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்திங்கன்னா இந்த இடம் நம்மளுக்கு சி நண்பா. ஸோ ஃபஸ்ட் ட்ரா நம்மளுக்கு வந்து ஆல் போர்டில் கிடச்சிருக்கு. இப்போ 934 பார்ப்போம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 34. இதோட நம்ம +54. போன ட்ரா 45, இந்த ட்ரா நம்மளுக்கு 54. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 4ஓட 4 கூட்டினாலும் 8, 8 மட்டும் தான் கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 934க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் நம்மளுக்கு 8 மட்டும் இந்த 934க்கு அப்புறம் கிடச்சிருக்கு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 618. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 8. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். போர்டுன்னு பார்த்தீங்கன்னா மறுபடியும் நம்மளுக்கு சி போர்டு. இப்போ 2 ட்ரா பார்த்துருக்கோம். 2 ட்ராவிலையுமே நம்மளுக்கு ஆல் போர்டில் போயிருக்கு நண்பா. ஸோ ஏ போர்டு வீடியோன்னு சொல்லிட்டு எதுக்கு ஆல் போர்டில் போகுது சி போர்டில் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு அதிகப்படியான டச் இருக்குது நண்பா. ஆனால் ஒரு குறிப்பிட்ட ட்ராக்களுக்கு அப்புறமா நம்மளுக்கு வந்து ஏ போர்டு வந்து கண்டினியூ ஆகுது. அதனால தான் இதை நான் ஏ போர்டுக்கு எடுத்துருக்கேன். இந்த மெத்தட் வந்து நம்ம ஏற்கனவே போன வாரம் பார்த்த மெத்தட். ஸோ போன வாரம் நம்மளுக்கு ஏபி போர்டில் கிடச்சிருச்சு. அதனால் இந்த ட்ராவும் கிடைக்குன்னு சொல்லிட்டு நான் அதே மெத்தடை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இருந்தாலும் நீங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ 618க்கு பார்க்கலாம். இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 18. இதோட நம்ம +45. இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 8ஓட 5 கூட்டினோம்னா 3, 5 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 618க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 5 அல்லது 3. இப்போ நம்மளுக்கு இந்த 618க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 936 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 3. ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட போர்டுன்னு பார்த்தா இந்த இடம் நம்மளுக்கு பி நண்பா. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பி போர்டு கிடச்சிருக்கு. இப்போ நம்ம 936க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 36. இதோட +54. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 3 கூட்டினோம்னா 8, 6ஓட 4 கூட்டினோம்னா 0, 80 கிடச்சிருக்கு நம்மளுக்கு. இந்த 936க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு அல்லது ஆல் 8 அல்லது 0. இப்போ இந்த 936க்கு அப்புறம் இந்த ரிசல்ட் பார்த்தீங்கன்னா 408. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 08 அப்படியே நம்மளுக்கு கிடச்சிருக்கு நண்பா. இந்த மாதிரி நம்மளுக்கு கிடச்சி வின் பண்ணால் அது பெரிய அதிர்ஷ்டம் தான். இந்த இடத்துல நம்மளுக்கு ஆல் போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல பி அண்ட் சி. ஸோ சிசின்னு வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் பிபின்னு வந்து இப்போ நம்மளுக்கு பிசின்னு சொல்லிட்டு ஏறிடுச்சு. இப்போ அடுத்தடுத்த ட்ரா பார்ப்போம். 408க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதில் நம்ம எடுக்க போகிறது 08. இதோட நம்ம +45. இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 4 கூட்டினோம்னா 4, 8ஓட 5 கூட்டினோம்னா 3,
4 அல்லது 3 நம்மளுக்கு இந்த 408க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 4 அல்லது 3. இப்போ இந்த 408க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 421 இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 4 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ போர்டு. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு நண்பா. ஸோ 2C 2Pன்னு வந்துருந்துச்சு. இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு வந்துருச்சு. இப்போ 421க்கு பார்த்துட்டு இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 421 இதில் நம்ம எடுக்க போகிறது வந்து 21. இதோட நம்ம +54. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 2 கூட்டினோம்னா 7, 4ஓட 1 கூட்டினோம்னா 5, 7 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 421க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் 7 அல்லது 5. இப்போ இந்த 421க்கு அப்புறம் இந்த ரிசல்ட்னு பார்த்தீங்கன்னா 750 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் 7 and 5 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல ஏ அண்ட் பி நண்பா. ஸோ போனட்ரா நம்மளுக்கு ஏபி போர்டு கிடச்சிருந்துச்சு. ஏன்னா 75 தான் நம்ம போனட்ரா கொடுத்துருந்தோம். அப்படியே நம்மளுக்கு ஏபி போர்டில் நல்ல வின்னிங் கிடச்சிருந்துச்சு நண்பா. யார் யார் போன வாரம் வீடியோ பார்த்தீங்கன்னு தெரியலை. பார்க்காதவங்க போன வாரம் வீடியோ பார்த்துட்டு வாங்க. ஏன்னா சேம் ஃபார்மேட்டை தான் இந்த ட்ராவுக்கு நம்ம பயன்படுத்தியிருக்கோம். ஸோ இப்போ நம்மளுக்கு ஏ போர்டு கண்டினியூ ஆகிறதுனால நம்மளுக்கு இந்த ட்ரா ஏ போர்டு கிடைக்குங்கிற நம்பிக்கையில் நான் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் கூட பயன்படுத்திக்கலாம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போடுறோம். இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்ப்போம். 750 இதில் நம்ம எடுக்க போகிறது 50. இதோட நம்ம +45. இப்போ இதை கூட்டிடலாம். 5ஓட 4 கூட்டினோம்னா 9, 0ஓட 5 கூட்டினா 5, 9 அல்லது 5 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு அல்லது ஆல். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 9 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ மெத்தட் படி தான் கொண்டு வந்திருக்கோம். தனிப்பட்டு நம்ம நம்பர்ஸ் எதுவுமே எடுக்கலை. இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை வச்சு இந்த வெள்ளிக்கிழமைக்கு நம்ம கெஸ்ஸிங்கை உருவாக்கியிருக்கோம். இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 9 அல்லது 5ன்னு கிடச்சிருக்கு நண்பா. உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதை நம்ம அப்படியே கீழே எடுத்து எழுதிடலாம். ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. ஸோ ஆல் போர்டுன்னு கொடுக்குறது நம்ம சிங்கிள் நம்பரை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு கூடுதல் ஸ்ட்ராங்காக இருக்கும் நண்பா. அதனால தான் நம்ம ஆல் போர்டுன்னு கொடுக்குறோம். ஆனால் வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். 9 அல்லது 5 9 அல்லது 5 இந்த ட்ராவு கிடச்சிருக்க ஏ போர்டு அல்லது ஆல் போர்டுக்கான நம்பர். உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே வின் பண்ணணும், அதான் நம்ம நோக்கம். இதில் ஏமாத்துறதுக்கோ மறைக்கிறதுக்கோ எதுவுமே கிடையாது. ஒருவேளை எனக்கு கெஸ்ஸிங் பிடிபடலை, எனக்கு டெய்லி ஏ போர்டுக்கு ஒரே நம்பர் மட்டும் கிடச்சா நல்லாயிருக்குன்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கு ஒரே ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். உங்களுக்கு வேணுன்னா நீங்கள் நம்மளுடைய மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கலாம். சில நண்பர்களுக்கு வந்து பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன். ஸோ ஃபஸ்ட்லேயே சொன்னது தான், நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் ஹிட்டு கிடச்சா கண்டினியூஸாக கிடைக்கும். அதேமாதிரி ஃபெயில்டுனாலும் கண்டினியூஸாக கிடைக்கும். அது நம்ம சேனலை கண்டினியூஸாக பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ புதுசாக வர்றவங்க ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. இதில் நல்ல மெத்தட் நண்பா. அதிகப்படியான ட்ராக்கள் வந்திருக்கு. இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ போர்டு இல்லாட்டாலும் ஆல் போர்டு நிற்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 3/5/2024 நிர்மல் NR 378க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ப்போம் இந்த கெஸ்ஸிங் எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஒர்க் அவுட் ஆகுதுன்னு. பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.